விஜயினுடைய வருகையை நீங்கள் அட்ரஸ் பண்ணியிருக்கீங்க. மேடம் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து அவர் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார். அதை பார்த்து இங்கே ரூலிங் பார்ட்டியாக இருக்கக்கூடிய டிஎம்கே பயந்துருக்கு அப்படின்ட்டு இதுவரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பாஜகவினுடைய அரசியல் தலைவரும் இப்படி சொன்னதில்லை. முதல் முறையாக ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. அது பிஜேபியினுடைய ஸ்டேட்மெண்ட்டுன்ட்டு எடுத்துக்கலாமா, இல்லை அவங்களுடைய தனிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டுன்ட்டு எடுக்கலாமா? இல்லை, இந்த பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு ஒரு தேசிய தலைவர். ஓகே, அவங்க வந்து ஒரு அவங்க ஒரு கருத்தை சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்துட்டு எந்த ஒரு உள்நோக்கமும் இருக்காது. அது பொதுப்படையாகத்தான் அவங்களோட கருத்து இருக்கும். ஓகே, அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க தாவேக்கா குறித்து பேசிய கருத்துக்கள் உண்மையை தான் அவங்க பிரதிபலிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி எங்களுக்கு பெருசாக தாவேக்கானால எங்களுக்கு பெரிய அச்சம் கிடையாது. எங்களோட கூட்டணிக்கு தாவேக்கனால பெரிய அச்சம் எங்களுக்கு இல்லை. ஆனால் திமுகவிற்கு அச்சம் இருப்பது 100% உண்மை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், அவர் முழுமையாக விஜய் அவர்கள் எதிர்க்கக்கூடிய ஒரு அரசியல் ரீதியாக அவர் வந்துட்டு திமுகவை மட்டுமே எதிர்க்கிறார். அவர் என்ன சொல்றார், பாஜகவை நான் கொள்கை ரீதியாக எதிர்க்கிறேன், ஆனால் திமுகவை நான் வந்துட்டு முழுமையாகவே நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒவ்வொரு விஷயமும், அவர் ஊழலாக இருக்கட்டும், ஏன்னா இது வரைக்கும் அவர் பாஜக மேலே ஒரு ஊழல் புகார் சொல்லலை. ஆனால் அவர் அதிகமாக ஊழல் புகார் சொன்னது திமுக மேலே தான். அவரோட ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, நான் ஆட்சிக்கு வந்தால் ஊழலை ஒழிப்பேன் அப்படின்னு தான் அவரோட ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அப்போது தமிழகத்தில் ஊழல் செய்யக்கூடிய ஒரு கட்சியாக திமுக இருப்பதனால தான் அவரோட ஸ்டேட்மெண்ட் அந்த வகையில் இருக்குது. அப்போது அது யாருக்கு பதற்றத்தை கொடுக்கும் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி ஓட்டை பிரிப்பதிலும் சரி, கடைசியாக உங்களுக்கு கருத்து கணிப்பு நடந்தது. இந்தியா டுடே கருத்து கணிப்பில் கூட நிறைய கருத்து கணிப்புகள்லாம் கூட தாவேக்காவுக்கு 10%, 12% ஓட்டுங்கன்னு சொல்கிறோம். அப்போ அது அந்த ஓட்டு எங்கேருந்து வருது, யார்கிட்டேருந்து போகுது அப்படின்னும் போது அது திமுகவிலிருந்து பிரிக்கக்கூடிய ஒரு ஓட்டாக இருப்பதனால தான் இன்றைக்கி அந்த கூட்டணியை, ஒட்டுமொத்த கூட்டணியை, அது விசிகாவாக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி, இன்க்ளூடிங் நாம் தமிழராக இருந்தாலும் சரி, அவர் பிரிக்கும் ஓட்டு எல்லாமே அந்த கட்சியினோட ஓட்டாக இருக்குது, திமுக உள்பட. அதனால தான் ஒரு பதற்றம், ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கிறது. அதனால தான் அவங்க வந்துட்டு அதிமுகவை கூட தான் ஊழல் சக்தின்னு சொல்றாரு. இல்லை, அதிமுக எப்போது சொல்றாருன்னா, கூட்டணிக்கு இவர்கள் அழைப்பார்கள், கூட்டணிக்கு வருவார்கள். உங்களுக்கு தெரியும் அவர் நிலைப்பாடு என்னன்னா, இப்போ ஏன் காங்கிரஸ் ஏன் சொல்லலை? காங்கிரஸ் அவங்க கூட்டணியில் இருக்கு. திமுகவோடு அதிகமாக ஊழல் செய்த கட்சி காங்கிரஸ். ஒரு முறை கூட விஜய் அவர்கள் காங்கிரஸை விமர்சிக்கவில்லை. ஏன் ராகுல் காந்தியை விமர்சிக்கவில்லை? ஏன் காங்கிரஸ் வந்து மத்தியில் ஒரு கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்களே, எவ்வளவு ஊழல்கள் நடந்துச்சு? நேஷனல் ஹெரால்டு ஊழல் இருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற ஊழல், காமன்வெல்த் ஊழல், எவ்வளோ ஊழல் நடந்துச்சு. ஒரு ஊழலை பற்றி கூட காங்கிரஸ் ஒரு ஊழல் கட்சி என்று இது வரைக்குமே இந்த 3 ஆண்டுல ஒரு வாட்டி கூட விஜய் பேசவே இல்லையே. ஏன் காங்கிரஸ்? ஏன்னா காங்கிரஸ் இவர் கூட்டணிக்கு வந்துவிடும் அப்படிங்கிற எண்ணம். இதுதான் திமுகவுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தியது. திருமாவளவன் அழைக்கிறார். என்ன அழைக்கிறார்? எங்கள் கூட்டணிக்கு வந்தால் நாங்கள் ஆட்சியில் பங்கு கொடுப்போம், துணை முதல்வர் கூட கொடுப்போம், உரிய அங்கீகாரம் கொடுப்போம். அவர் அழைத்து பார்க்கிறார். யார் அழைக்கிறார்? அவர் திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை அழைக்கிறார். அதனால தான் திமுகவிற்கு ஒரு பதட்டமான சூழ்நிலையை இன்னைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறதாக பத்தி பேசல அப்படிங்கிறதுனால பாஜக ஊழல் கட்சி இல்ல அப்படிங்கிற அர்த்தத்தை நீங்க பாக்குறவங்களுக்கு உருவாக்க விரும்புறீங்களா? இல்லை, பாஜக ஊழல் கட்சின்னா இந்த 12 வருஷத்தில் நீங்கள் எந்த ஊழல் கட்சி, என்ன புகார் இருக்குது, என்ன கோர்ட்டில் கேஸ் இருக்குது, அதில் எத்தனை கேஸில் வந்துட்டு அவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, பிரதமர் மேலே ஊழல் புகார் இருக்கா, உள்துறை அமைச்சர் மேலே ஊழல் புகார் இருக்கா? இவர்கள் இருவர் தான் முகம், பாஜகவின் முகமாக பார்க்கப்படுவது இவர்கள் இருவர் தான். ஓகே, அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேர் மேலே என்ன ஊழல் குற்றச்சாட்டு இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க? அவங்க பேரில் இல்லை அப்படின்னா எதுவுமே நடக்கலை அப்படின்ட்டு அர்த்தமா? பாஜகவுடைய முகமாக பார்க்கப்படுவது அவங்க. அப்படி நீங்க அதான் சொல்லுங்க, இந்த 11 வருடத்துல என்ன ஊழல் புகார் இருக்குன்னு சொல்லுங்க. குஜராத்தினுடைய அமைச்சருடைய மகன் வந்து விவசாயிகளுடைய பெயர்ல ஊழல் பண்ணாருன்ட்டு அவர் பேர்ல குஜராத் போலீஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கு. நீங்க மத்திய விவசாயத்துறை அமைச்சராக இருந்த பையன், அவருடைய பையன் வந்து பெட்டிங் ஆப்ல பண்ணாருன்னு சொல்லிட்டு அவர் பேர்ல எஃப்ஐஆர் இருக்குது. யார் பேர்ல இல்லைன்னா இந்த மாதிரி நான் சொல்லுவேன், மாநில அளவில் நடந்தது அப்படின்னா அது வந்து மாநில அளவிலான பிரச்சனையாக கடந்து செல்ல விரும்புறீங்களா நீங்க? அதாவது பாஜக என்பது தேசிய கட்சிங்க. இப்போ மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் மாநிலங்களுடைய ஆளுமை வேறு, தேசிய ஆளுமை வேறு. இப்போ நான் சொல்ற ஊழல் எல்லாமே, இப்போ நான் சொன்ன பத்திலாம் பாஜக காங்கிரஸ் செய்த ஊழல் எல்லாமே தேசிய காங்கிரஸ் செய்தது, அதோட தலைமையின் கீழ் செய்தது. அதே போல நரேந்திர மோடி அவர்கள் தலைமையின் கீழேயோ அல்லது அமித்ஷா அவர்கள் தலைமையின் கீழே செய்த ஒரே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்லுங்க. கேட்டால் சிஏஜி அறிக்கையை சொல்லிங்க. அது சிஏஜி அறிக்கை, அது ஊழலாகவே கருத முடியாது. வேற என்ன சொல்லுவீங்க? சரி, ஓகே, பேசலாம் நம்ம.